அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 5 நிமிட மதரசா. குர்ஆன் ஹதீஸின் ஒளியில். 1வது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. அவுரங்கசீப் ஆலம்கீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி. அவுரங்கசீப் ஆலம்கீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் யார்? இவர்கள் அரசர் ஷாஜஹானின் 3வது மகனாவார்கள். இவர்கள் ஹிஜ்ரி 1027 ஆண்டு துல்காய்தா மாதம் 15ஆம் தேதி பிறந்தார்கள். இவரின் தாய் மும்தாஸின் இயற்பெயர் அர்ஜுமந்த் பானு என்பதாகும். இவர் தொடக்க கல்வியை ஷேக் அபுல் வாயில் என்பவரிடமும், உயர்கல்வியை மௌலவி சையது முஹம்மது குனூசி மற்றும் பல்வேறு ஆசிரியரும் கற்றுத் தேர்ந்தார்கள். இவர்கள் ஒரே வருடத்தில் குர்ஆனை மனனம் செய்தார்கள். சுபஹானல்லாஹ். ஒரு வீரர் மட்டும் இல்லை, ஒரு ஹாஃபிஸ். ஒரே வருடத்தில் குர்ஆனை மனனம் செய்தார்கள். ஆலிம்களையும் மகான்களையும் உளமாற நேசித்தார்கள். எங்காவது சென்றால் அங்குள்ள ஆலிம் பெருமக்களின் சபைக்கு சென்று கல்வி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களை செவிமடுப்பார்கள். அவர்களுக்கு வெகுமதியும் அளிப்பார்கள். ஹஜ்ரத் காஜா முஹம்மது மசூம் மற்றும் அவரின் மகனார் சைஃபுதீன் ஆகியோரிடம் ஆன்மீக ஞானத்தை பெற்றார்கள். இவர் வைகறை பொழுதில் எழுந்து தஹஜத் தொழுதுவிட்டு பள்ளிவாசலுக்கு சென்று ஃபஜ்ருடைய பாங்குக்காக காத்திருப்பார். பாங்கு சொல்லப்பட்டதும் சுன்னத்தை தொழுவார். அதன் பின் ஜமாத்துடன் சேர்ந்து ஃபர்லை நிறைவேற்றிவிட்டு குர்ஆன் ஓதுவதிலும் ஹதீஸ்களை வாசிப்பதிலும் ஈடுபடுவார்கள். இது செஞ்சது யாரு? இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்காரங்க எல்லாம் என்ன ஆசைப்படுறாங்கன்னா, அகண்ட பாரத்தை உருவாக்க போகிறாங்கிறாங்க. அவங்க எந்த அகண்ட பாரதத்தை ஆசைப்படுறாங்களோ அந்த அகண்ட பாரதத்தை அன்னைக்கு ஆட்சி செஞ்சவங்க. இதுதான் ஹைலைட். இந்த இந்தியாவில் அந்த ஒவ்வொரு மன்னனுமே ஆசைப்பட்டாங்க. எங்கேருந்து எது வரைக்கும்? கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும், கீழே மேலே. இந்த பக்கம் பங்களாதேஷ்லேருந்து ஆப்கானிஸ்தான் வரைக்கும். இதுதான் பழைய காலத்து ஹிந்துஸ்தான், இந்தியா வரலாறு. ஹிந்துஸ்தான் சொல்லப்படும். இப்படி ஒரு ஆட்சி செய்யணுங்கிறது வரலாறு நெடுகில். இங்கே எத்தனையோ இந்தியாவில் பல சமூக மக்கள் வாழ்கிறாங்க. ஆசைப்பட்டாங்க, எல்லா அரசர்களும் ஆசைப்பட்டாங்க. யாருக்குமே அந்த வாய்ப்பு கிட்டலை. ஆனால் அந்த வாய்ப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 800 வருஷம் இஸ்லாமிய ஆட்சி செஞ்சாங்க. இஸ்லாமியர்கள் பேரளவில் தான் செஞ்சாங்க. அதில் கடைசியாக உண்மையான முஸ்லீம் ஆட்சியாக இருந்தது அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி. இவங்க கையில் எல்லாம் கொடுத்து வச்சாங்க. இந்த பக்கம் பங்களாதேஷ்லேருந்து ஆப்கானிஸ்தான் வேறு, மேலே காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வேறு. ஆனால் தமிழக பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இப்போ நம்ம அந்த தஞ்சாவூர் இந்த பக்கம் வரைக்கும்லாம் வந்திருக்கு அவங்களுடைய படைகள். ஆனால் இங்கே இந்த இடத்துல இவங்க ராவுத்தர்கள்லாம் இந்த இடத்துல இவங்க படையில் இருந்ததுனால எப்படியோ ஒன்று சமரசமாக்கிட்டாங்க. இங்கே பெரிய போர் செஞ்சு உள்ளே இறங்காமல் சமரசமாக்கிட்டாங்க. நீங்கள் இந்த பக்கம் இருந்துருங்க, நாங்கள் அந்த பக்கம் பார்த்துக்கிறோம், ஓகே ரைட், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்படி தான் இந்த பக்கம் விடப்பட்டுச்சு. இல்லைன்னா அவங்களுடைய தாக்கம் பயங்கரமாக இந்த பக்கம்லாம் இறங்கியிருக்கு. இதுதான் வரலாற்றுடைய உண்மைகள். ஆனால் அவனுங்க எது ஆசைப்பட்டான் இல்லை. இன்னைக்கு சொல்கிறா இல்லை, நாங்கள் ஆண்ட பாரத்தை உருவாக்கணும்ப்பா, நாங்கள் செய்ய போகிறோம். அவங்கள பர்சனலாக போனால் அவங்கள மீட்டிங்கில் தான் பேசிக்கிட்டே இருக்காங்க, வேறு ஒன்றும் பேச மாட்டாங்க. இங்கேருந்து சுத்தப்படுத்தணும். இங்கேருந்து ஆப்கானிஸ்தான் சுத்தப்படுத்துகிறாங்க. ஆப்கானிஸ்தான் பெரும் வல்லரசுகளுக்குள்ள படுகொலியது. ரோம் அவங்களுடைய ரஷ்யா போராடி பார்த்தாங்க, ஜெயிக்க முடியல. இப்போ சமீபத்தில் அமெரிக்கா போராடி பார்த்தாங்க, ஜெயிக்க முடியல. வல்லரசுகளையே அவங்க குழியில் போட்டுருவாங்க. அவங்க பிடிக்க நினச்சா இவங்க பிடிச்சிருவாங்க. இதுதான் யதார்த்தம். ஆனால் பாருங்கள் அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளர். ஆனால் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை முறையை பாருங்கள். ஃபஜ்ர் பாங்குக்காக காத்திருப்பார்கள். தாஜத் தொழுதுட்டு பாங்கு சொல்லப்பட்டதும் சுன்னத்தை தொழுவார்கள். அதன் பின் ஜமாத்துடன் சேர்ந்து ஃபர்லை நிறைவேற்றிவிட்டு குர்ஆன் ஓதுவதிலும் ஹதீஸையும் வாசிப்பதிலும் ஈடுபட்டார்கள். இந்த மாதிரி நல்ல குணத்தால் இருந்ததுனால தான் அல்லாஹ் அவங்களுக்கு என்ன செஞ்சு வச்சான்னா, இவங்க ஆசைப்பட்ட இந்த ஒட்டுமொத்த இந்திய அரசர்கள் எந்த அகண்ட இதை ஆசைப்பட்டாங்களோ அது அல்லாஹ் இவங்களுக்கு கொடுத்து வச்சான். இது அவங்கள தவிர வேறு யாருக்குமே கிடைக்கவே இல்லை. இவங்க தான் கடைசி மன்னர். இஸ்லாத்தில் முஸ்லீம்கள் ஆண்ட கடைசி மன்னர். உண்மையான இஸ்லாமத்தை கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டாங்க. ஒரு 10 வருஷம் எல்லாம் விட்டு வச்சுருந்தானே, இங்கே அழகான ஒரு பெரிய மாற்றமே ஏற்பட்டுரும். தொல்லையே இல்லாமல் இந்த நாட்டை அவங்க அழகாக மக்கள்கிட்ட ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. நிச்சயமாக இவங்களுடைய வரலாற்றை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து இப்படி ஒரு ஆளாக இருக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு சில வாட்டினம் ஊட்டி வளர்த்தோம்னா எதிர்காலத்தில் எல்லாம் இப்படி ஒரு ஆளாக ஆக்கிடுவான் இன்ஷா அல்லாஹ். 2வது தலைப்பு அல்லாஹ்வின் ஆற்றல். எண்ணெய். அல்லாஹ்
தேங்காய், வேர்க்கடலை, சூரியகாந்தி, கடுகு முதலிய எண்ணற்ற தாவரங்களை வகைகளை படைத்துள்ளான். இவையின் மூலம் பல வகையான நறுமணமிக்க எண்ணெய் வகைகள் நமக்கு கிடைக்கின்றன. உணவுக்கும் மற்ற பல தேவைகளுக்கும் இவை பயன்படுத்தப்படுகின்றன. இந்த தாவரங்களில் எண்ணெய் தன்மையை வழங்கியது யார் என்பதை நாம் சிந்தித்தால் அல்லாஹ்வின் ஆற்றலை விளங்கிக் கொள்ளலாம். மூன்றாவது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. நோயாளியின் தொழுகை. நின்று கொன்று தொழுதிடுங்கள், இயலாவிட்டால் உட்கார்ந்து கொன்று தொழுதிடுங்கள், அதற்கும் இயலாவிட்டால் படுத்த நிலையில் தொழுதிடுங்கள் என ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அது எப்படி படுத்துட்டே தொழ முடியும்? தக்பீரை பட்ட முடியும்னா தக்பீர் கட்டிங்களா, இல்லை கை வேலை செய்யாதுங்க, கால் வேலை செய்யாதுங்க, அப்படியே படுத்துக்க வேண்டியதான். யாருனாச்சும் கொஞ்சம் ஒழுவு மட்டும் செஞ்சு விடுங்கன்னு மோட்டர் கைக்கு தண்ணியை தேய்ச்சிட்டு அவருக்கு அது ஒழு கூடிடும். அப்படியே நான் இப்போ என்ன செய்கிறேன், ருக்கூல இருக்கேன், அப்போ அப்படியே அல்ஹம் சூரா ஓதும். அடுத்து கேமில் நிற்கிறேன், நீ நின்றது, அடுத்து ருக்கு, அந்த ருக்கு புனிதல் நிலைக்கு நான் போகிறேன், அப்போ நம்ம அந்த தஸ்பியை ஓதுறது, அடுத்து மறுபடியும் எந்திரிக்கிறேன், அடுத்து இப்போ நான் சஜா செய்கிறேன், அப்போ தஸ்பியை ஓதுறது. அவருக்கு உடல் முழுக்க செயலிழந்துருச்சு. ஆனால் அல்லாஹ் இப்படியெல்லாம் சட்டம் இலகுவாக்கி வச்சுருக்கான். இந்த சட்டம் இது வரைக்கும் நம்ம இங்கே பேசியிருக்க மாட்டோம். நீங்கள் இந்த பாயிண்ட் வரும் நம்ம சொல்கிறோம். ஒரு நபர் உடல் முழுக்க அவருக்கு செயலிழந்து போச்சு, படுத்த நிலையிலும் வக்து வந்துருச்சுன்னா அந்த நேரத்தை நினச்சி நான் தொழுவரும் நினச்சிக்கணும். அவர் யாருன்னா வீட்டுக்கு அவங்க கூப்பிட்டு எனக்கு ஒழு செஞ்சு விடுங்க, சும்மா தொடச்சி விட்டாலே போதும், நீத்தை வச்சு தொடச்சி விட்டாலே போதும், கை கரெக்டாக கை காலு முகம் அந்த இதெல்லாம். அதே மாதிரி அன்பர்கள் பாருங்கள், தொழுதுடுங்கள். நோயாளி எப்படி தொழுவலாம், நின்று கொண்டு தொழுவுங்கள், இல்லாவிட்டால் ஏழாவிட்டால் உட்கார்ந்து கொண்டு தொழுவுங்கள், அதற்கும் ஏழாவிட்டால் படுத்து கொண்டு தொழுவுங்கள். இன்னைக்கு எல்லாம் படுக்கையிலே போட்டு வச்சிருக்கான். இந்த ஊரில் இருக்க எல்லாத்தையும் எல்லாம் விட்டு தானே வச்சிருக்கான். அதான் ஒரு நல்ல காலம் உங்கள் மீது இருக்கும்போது பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லைன்னா என்ன செய்வான், எல்லாம் கடுமையான காலத்தையே சாட்டுவான். அப்போ வந்திருந்தா இன்னைக்கு ஜும்மா மாதிரி அந்த கடைசி சஃபருக்கு நம்ம நிரம்பி இருக்கணும், காணவில்லை. ஆனால் பாருங்கள், படுத்து கொட்டும் தொழ வேண்டும், தொழுவ கூடாது, தொழுவைக்கு ஒரு ஜாய்ஸ் இருக்குது அப்படின்னு இங்கே கிடையாது. ஒன்று தொழுகாமல் இருந்தால் ரெண்டு விஷயம்தான். ஒன்று மௌத்தா இருக்கணும், இல்லை பைத்தியமாக இருக்கணும். ஒன்று மௌத்தா இருக்கணும், இல்லை சுய புத்திலாம் பைத்தியமாக இருக்கணும். அவர் நிறைய தெரியாதுங்க. அப்போ எந்த வருஷம் திருந்திடுறாரோ அந்த வருஷம் தான் அவருக்கு கூடும். அந்த விடுபட்ட வருஷத்தை எல்லாம் கேட்க மாட்டான், மன்னிச்சிடுவான். அப்படி யாரையும் வைக்கல, எல்லாம் படிக்கையும் ஆக்கல. அப்போ என்ன செய்யாமல் வந்துடணும், தொழுக வந்துடணும், ரொம்ப முக்கியமான விஷயம். பாருங்க, இந்த ஹதீஸ் இம்ரான் பின் ஹுசைன் அலி அல்லாஹ் அறிவித்ததாக புகாரில் 1114 ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. நான்காவது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. துவாவின் போது கைகளை உயர்த்துதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவாவின் போது தம் அக்குள் தெரியும் அளவுக்கு கைகளை உயர்த்துவார்கள். சரி, நாமளும் உயர்த்தணும் சொல்லலாம். அப்போ அதாவது இப்படி உயர்த்து, நெஞ்சுக்கு மேலே இப்படி உயர்த்து. ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு, காலையின் துவா. இந்த துவாவை அவர் ஒரு நாளில் ஒரு முறை ஓதுவாரோ அவரின் கால் பங்கு உடலை நரகத்திலிருந்து அல்லாஹ் விடுவிக்கின்றான். 2 முறை ஓதினால் அரை பங்கு உடலையும், 3 முறை ஓதினால் முக்கால் உடலையும், 4 முறை ஓதினால் முழு உடலையும் என நரகிலிருந்து விடுபடுகிறார் என்பதாக கூறினார்கள். அது என்ன துவான்னு போடல, சில நாளைக்கு அந்த துவா நான் பார்த்து சொல்கிறேன். ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. பொய் சத்தியத்தின் கேடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏம்பினார்கள், பிறரின் சொத்தை அபகரிக்கும் நோக்கத்தில் பொய் சத்தியம் செய்பவர் மறுமை நாளில் அல்லாஹ் வெறுப்பாக உள்ள நிலையில் அவனை சந்திப்பார். 7வது தலைப்பு உலகத்தை பற்றி. உலகம் நம்ப தகுந்த விஷயம் அல்ல. இந்த உலகத்தின் உதாரணமாவது ஒரு துணியை அதன் ஒரு நுனியிலிருந்து வெட்டி வந்து அடிப்பகுதியில் ஒரே ஒரு நூலை மட்டும் இருக்கும் அளவு வெட்டாமல் விட்டுவிட்டு அந்நூலை எதிலாவது கட்டி தொங்கவிட்டால் அந்த துணி எப்போதும் அருந்து விழலாம். அதுபோன்றுதான் இவ்வுலகமும் எப்போதும் கைவிட்டு போகலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதாவது ஒரு துணியை அதில் இருக்கிற ஒரு நூலை மட்டும் உருவி அப்படி கட்டி தொங்க விட்டால் அது இன்னும் எவ்வளோ நேரம் நிற்க போகுது, அவ்வளோதான் அதோடைய சுருக்கம், அவ்வளோதான் இந்த உலகம்னே சொல்கிறாங்க. அப்போ அதுக்காக நம்ம பெரிய முயற்சி எடுக்கணுங்கிறதுலாம் கிடையாது. எவ்வளோ முடியுதோ செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். குடும்பத்துக்காகவும் தனக்காகவும் உடலை அது எதுவாக இருந்தாலும் சரி பார்த்துக்கலாம். ஆனால் ஒரு காலம் வரும்போது விட்டுட்டு போகணுன்னா நம்ம மறுமையை நல்லா சேகரித்து வச்சுக்க வேண்டியதான். அதில் யாரும் நம்மளை தலையிட முடியாது. 8வது தலைப்பு மறுமையை பற்றி. கியாமத்தில் பூமி அதிரும். அல்லாஹ் கூறுகிறான், பூமி பெரும் அதிர்ச்சி அடையும் போது, இன்னும் பூமி தன் சுமைகளை வெளிப்படுத்தும் போது, அதற்கு என்ன நேர்ந்தது என்று மனிதன் கேட்கும் போது அந்நாளில் அது தன் செய்திகளை அறிவிக்கும். அவ்வாறு அறிவிக்குமாறு உம்முடைய இறைவன் அதற்கு உத்தரவிட்டதனால். நேற்று படித்தோம், என்ன செய்தி அறிவிக்கணும் அவர்களே?
யார் யார் எங்கெங்கே என்னென்ன பாவம் செஞ்சான்னு அறிவிச்சிருவா. என் மேலே எந்த இடத்துல எத்தனை பேர் நின்று பாவம் செஞ்சாங்க எல்லாத்தையும் எல்லா படத்தை போட்டு காமிச்சிருவான். ரொம்ப கடுமையான விஷயம் இது. சூரா ஜில்சால் 9 இப்போ நபி வழிவருத்துமம். காடியின் பலன்கள். காடி குழம்பு ஆணம் எவ்வளவு மேலானது என சாஸ்திரம் அவர்கள் கூறினார்கள். விளக்கம்: இது மண்ணீரலின் வளர்ச்சியை தடுக்கின்றது, உடலில் வீக்கம் ஏற்படுவதையும் தடுக்கிறது, உணவு ஜீரணமாகிறது, இரத்தம் சுத்தமடைகிறது, பருக்கள் கட்டிகள் நீங்குகின்றன. 10வது தலைப்பு குர்ஆனின் அறிவுரை. அல்லாஹ் கூறுகிறான்: இறை விசுவாசிகளே, நீங்கள் செய்யாததை ஏன் சொல்கிறீர்கள்? நீங்கள் செய்யாததை நீங்கள் கூறுவது அல்லாஹ்விடம் பெரிதும் வெறுப்புடையதாக இருக்கிறது. சூரா சாஃப். வல்லல்லாஹ் இந்த நலவை கெட்ட மோதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கூடிய பாக்கியத்தையும், நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் இருக்கக்கூடிய, அங்கிருந்து அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய, பேசக்கூடிய பாக்கியத்தையும் வல்லல்லாஹ் நம்மனை தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஹைரி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பாருங்க, அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மிகப்பெரிய ஒரு அரசர், மிகப்பெரிய ஒரு ஆளுமை. சொல்லப்போனால் இன்றைக்கி நம்ம என்ன இந்தியான்னு பார்க்குறோமோ, இப்படி ஒரு இந்தியா இதுக்கு முன்னாடி கிடையாது. இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், 512 சமஸ்தானங்களாக பிரிஞ்சிருந்துச்சு இந்தியா. ஒரு சமஸ்தானங்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டால், தமிழ் மொழி பட்டு பேசுகிறோமா, அப்போ இந்த நிலப்பரப்பு ஃபுல்லாக ஒரு சமஸ்தானம், இதுக்கு ஒரு ராஜா இருப்பாள். அல்லது இங்கேயே அடிச்சுக்கிட்டு இங்கேயே பங்காளி சண்டை ஒரு 2-3 பேர் பிரிஞ்சுக்கிட்டு இங்கே 2-3 பேர் இருப்பான். அப்போ அதே மாதிரி கேரளாவில் ஒரு 3 கோஷ்டி, பக்கத்தில் ஆந்திராவில் ஒரு 3 கோஷ்டி, இப்படியே இங்கே இருந்துட்டீங்க ஸ்டேட் வரையா காஷ்மீர் வரைக்கும் பிரிச்சுக்கிட்ட அவங்களே கோஷ்டி பிரிச்சுக்கிட்டு அது ஒரு சமஸ்தானம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ பாருங்கள், கொங்கு நாடுன்னு சொல்லுவாங்க. கொங்கு நாடுன்னா ஒரு காலத்தில் அந்த எல்லைக்கு உட்பட்டது நாடாக பாவிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவுக்கு எப்படி சட்டமோ அது மாதிரி அதுக்குள்ளே அவர் சட்டம், அந்த இடத்த விட்டு கொஞ்சம் வெளியே போய் அங்கேயும் தமிழன் தான் இருப்பான், அவனுக்கு ஒரு சட்டம்ன்றது இருக்கும். அப்போ அது ஒரு சமஸ்தானம். அப்போ இது மாதிரி 512 சமஸ்தானமாக இருந்ததை எந்த ராஜாக்களாலுமே இணைக்க முடியல. ஆனால் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அவங்க இணைச்சி காட்டினாங்க. ஆனால் பிரிட்டிஷ்காரன் முழுசாக பிடிச்சிட்டான். சுதந்திரம் கொடுக்கும்போது எல்லாம் தனியாகவே போகிறேன் நான் மறுபடியும் இல்லை எங்களை விட்டுருங்களா, உங்களோட சேர்ந்துலாம் வாழ முடியாது, ஏன்னா ட்ரெஸ்ஸு கலாச்சாரம் வேறு, மொழி கலாச்சாரம் வேறு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இந்தியாங்கிற அந்த ஆளுமையில் சில முக்கியமான தலைவர்கள் ஒவ்வொரு இடமா போய் பேசி சில அதிரி நடவடிக்கை எடுத்து இவங்கள ஒன்றிணைச்சாங்க. இவங்களை கஷ்டப்பட்டு ஒன்றிணைச்சி பார்த்ததை தனி ஒரு ஆளாக செஞ்சு காமிச்சாங்க அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அவங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் இவங்க ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானும் நாட்டாக பிரித்து விட்டாங்க. இவனுங்களாம் வேணாண்டா, இவனுக்கு உள்ளே பூந்தா இது அதையும் பிரிச்சுட்டாங்க. இந்த பக்கம் இருக்கிற பங்களாதேஷ் முஸ்லீம் நாடு இது வேணான்னு பிரித்து விட்டாங்க. இவங்களாம் சேர்த்தோம்னா இவனுங்க ஆளுங்க மாஸ் குவான்டிட்டி ஆகிடுவாங்க. நாளைக்கு ஓட்டு கீட்டு எம்எல்ஏன்னா இவன் மேலே வந்துடுவாங்கிற பயம். இதுக்கு பின்னாடி இவ்வளோ அரசியல் இருக்க அருமையானவர்கள். ஆனால் பாருங்கள், இதெல்லாம் ஒரு நினைச்சது அவரும் சிறப்பலாம். இன்றைக்கி இருக்கிற அந்த மத்திய சொல்கிறோம்ல, மாநிலத்திலேருந்து வரக்கூடிய வருவாயை மத்தியக்கு அனுப்பணும், 10வது இடத்துக்கு அவங்க அந்த மாநிலத்துக்கு அனுப்புவாங்க. இந்த சிஸ்டம் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி செஞ்சது. அது அப்படியே இன்றைக்கி இவங்க பிடிச்சிக்கிட்டாங்க. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு ஆளுமை இந்த சமூகம் செஞ்சுருக்கு. ஆனால் இன்றைக்கி எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் இருக்கணும்? குறைஞ்சது 74 பேர் நம்மளால் போகலாமா. ஆனால் பார்த்தா அங்கே போய் 3 பேர் 4 பேர் தான் உட்காந்துருக்காங்க. அப்போ இந்த சமுதாயத்துடைய அவல நிலைகளை யார் எடுத்து சொல்கிறது, வாங்கி கொடுக்குறது யார்? இது ஒரு ஜனநாயக அரசியல். நம்மளுடைய சரியத்துங்கிற சட்டங்கிறது வேற, இஸ்லாமியத்துங்கிறது. அதுக்கு ஒரு அமீர் இருந்தால் அல்லாஹ் ஒரு காலம் நமக்கு நடத்தி கொடுப்பான். ஆனால் இது கீழே போனோம்னால அதனுடைய பலனும் கிடைக்கல. ஆனால் ஒரு காலத்தில் அன்பா அரவணைச்சு இனி எதுவாக வேணுமால் இருந்துக்கோ, என் நாட்டுக்கு கீழே நிம்மதியாக வாழுங்கிற ஒரு ஆட்சி செஞ்ச முஸ்லீம்களுக்கு இன்னைக்கு கிடைச்ச அவப்பேர் தான் இது. நாளைக்கு இது ஒரு மீண்டும் இந்த துறையை பார்ப்போம். ஆனால் இவ்வளோ பெரிய ஆட்சி, அதாவது இவ்வளோ பெரிய ஒரு வீரர், அஞ்சவும் மாட்டாங்க, அவங்கள்ட்ட இல்லாத செல்வம் கிடையாது. ஆனால் அவங்க தொப்பி குர்ஆன் எழுதி அந்த பிரதியை விற்கிறதும் தொப்பி தப்பாங்களாம். அந்த தொப்பியை தச்சு விற்ற காசு தான் இவங்க வீட்டுக்கு இவங்க வயிற்றுக்கு. கஜானா இருக்குது, நான் பெரிய அரசர்னு அப்படிலாம் போடவே மாட்டாங்களாம். யாரெல்லாம் வெளியே இருந்து பெரிய பெரிய அரசர்கள் வராங்க சந்திக்கணும்னு சொன்னால் அவங்கள்ட்ட ஒரு வெள்ளை தலப்பை ஒன்று இருக்குமா, அந்த தலப்பால் ஒரே ஒரு முத்து ஒன்று பதிச்சிருக்குமா, அதை மட்டும் கம்பீரமாக எடுத்து போட்டு பேசுவாங்களாம் பேச்சுவார்த்தை நடத்தும்போது. இப்படி ஒரு பற்றற்ற வாழ்க்கை. இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய எல்லா தலைவர்களுக்கு தேவை. இஸ்லாமிய தலைவர் வந்துருச்சு, இந்த தலைவரில் மிஞ்சி ஆள் கிடையாது.
இந்த சமூகத்தை வழிகாட்டல் போல் மற்ற எந்த சமூகத்தை யாரும் வழிகாட்ட முடியாது. இவங்களே எல்லா மக்களும் அங்கீகரிப்பார்கள். நடந்திருக்கு இதே நாட்டில். சில மீண்டும் வரலாறு திரும்பும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்ம பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் சொல்லி இவங்க போல ஒரு பிள்ளைங்களை உருவாக்கும் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ்.